இந்த படத்துல நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. நம்ம த்ரிஷா மேம்ல ஆரம்பிச்சு சுனில், பிரசன்னா, மலையாளம் ஆர்டிஸ்ட் ஷைன், பிரபு, யோகி பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே இருக்காங்க. இந்த படத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒரே ஒரு மோட்டிவ் மட்டும் தான் இருக்குது. அதுல வந்து அஜித் சாரை பில்டப் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான். மாத்தி மாத்தி ஒருத்தர் மாத்தி மாத்தி பில்டப் பண்ணிட்டே இருக்காங்க படம் முழுக்க. படத்தோட ஆரம்பத்துல வந்து மகாநதி சங்கர் அவரோட வாய்ஸ் ஓவர்ல ஒரு அந்த நரேஷன் ஒன்று சொல்றாரு, அவர் யாரு அப்படிங்கறத பத்தி. அதுவுமே முழுக்க பில்டப் தான். அதுக்கப்புறம் அஜித் சாரோட என்ட்ரி வருது, அதுவும் ஒரு பில்டப். அதுக்கப்புறம் ஒரு ஃபைட், அதுக்கப்புறம் ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர்ஸ் அவரை பத்தி பில்டப் பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு படம் முடிகிற வரைக்குமே அவரை பத்தி பில்டப் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம ஹீரோ என்ட்ரி அப்படிங்கறத படத்தோட ஆரம்பத்தில் அவர் ஒரு கேரக்டர் என்டர் ஆகும்போது நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான இடங்கள்ல பார்க்கலாம், இன்டர்வல்லையோ இல்ல கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி இடங்களையோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பில்டப்போட ஒரு சீனை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணலாம். ஆனா இதுல ஒரு சீனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு என்ட்ரி சீன் அப்படிங்கிற மாதிரி தான் படம் முழுக்க வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு கேரக்டர் அவன் யார் தெரியுமா, என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அஜித் சார் நடந்து வருவாரு, ஒரு பயங்கரமான பிஜிஎம் ஒன்று போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு சண்டை போடுவாரு. இதே லூப்ல பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு படம் முழுக்கவே. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, நம்மளுக்கு பிடிச்ச நடிகர்களோட பர்த்டேக்கெல்லாம் மேஷப் வீடியோ ஒன்று பண்ணுவாங்களா, அவங்களோட மற்ற படங்கள் எல்லாம் கொலாஜ் மாதிரி பண்ணிவிட்டு பயங்கரமான பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு சூப்பரா ஒரு எடிட் பண்ணி பிரசன்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மேஷப் வீடியோட தான் ஒரு 2.5 மணி நேரம் பார்த்தோமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மோரோவர் இப்போ எல்லாருமே இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கு அடிக்ட் ஆயிட்டு இருக்கறனால இந்த படத்தையே ஒரு ரீல்ஸ் பேட்டர்ன்ல பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்களான்னு தெரியல. ஒரு ரீலுக்கு ஒரு மியூசிக் வரும், ஒரு கலர் வரும், ஒரு சீன் வருங்கிற மாதிரி மாத்தி மாத்தி பார்த்துட்டு போலாம். அந்த மாதிரி கலர்ஃபுல்லா என்னென்னமோ ஏதோ வந்துகிட்டே இருக்குது. பட் ரீல்ஸ் பேட்டர்னுக்கு பதிலாக நம்ம வந்து அந்த சினிமா பேட்டர்ன்ல வந்து அந்த விஷுவல்ஸை பார்த்துட்டு இருக்கோம்.